அதே மாதிரி உலக அரங்கில் இந்தியா எடுக்கிற நிலைப்பாடுகளும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படுது இல்லையா? குறிப்பா பாலஸ்தீன் பிரச்சனையில. சமீபத்துல சில ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா எல்லாம் பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிச்சிருக்காங்க. இந்தியா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே 1988லே அங்கீகரிச்சிருந்தாலும், இப்ப காசால நடக்கிற மனிதாபிமான பேரழிவுல இந்தியாவோட குரல் கொஞ்சம் மென்மையா இருக்கோ, இல்ல மௌனமா இருக்கோன்னு ஒரு விமர்சனம் உங்க ஆதாரங்கள்ல காணப்படுது. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருந்தது? இந்தியாவுக்கு இந்த விஷயத்துல ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கறதுல, காலனித்துவ எதிர்ப்புல இந்தியா எப்பவுமே முன்னாடி நின்று இருக்கு. உதாரணத்துக்கு, தென்னாப்பிரிக்காவோட நிறவரிக்கு எதிராக வர்த்தக தடை விதிச்சது, அல்ஜீரியாவோட சுதந்திர போராட்டத்தை ஆதரிச்சது, 1971ல பங்களாதேஷ், அப்போ கிழக்கு பாகிஸ்தான் இனப்படுகொலையை தடுக்க உதவியது, வியட்நாம் போர்ல அமைதியை வலியுறுத்தினதுன்னு நிறைய சொல்லலாம். சரி, பாலஸ்தீனம் விஷயத்துல பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை, அதாவது PLO-வை 1974லேயே அங்கீகரிச்சது இந்தியா. இஸ்ரேலோட அமைதியா சேர்ந்து வாழ்ற டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கு. ஐநா சபையில பாலஸ்தீன உரிமைகளுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய குடியேற்றங்களுக்கு எதிராகவும் வாக்களிச்சிருக்கு. அதே சமயம் இஸ்ரேல் கூடயும் தூதரக உறவை பேணி வந்திருக்கு. இது ஒரு மாதிரி சமநிலையான அணுகுமுறையா பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இப்ப ஏன் இந்த விமர்சனம் வருது? வரலாற்று ரீதியா ஆதரவு கொடுத்த இந்தியா இப்ப ஏன் அமைதியா இருக்குன்னு நினைக்கிறாங்க? என்ன மாறிடுச்சு? அக்டோபர் 2023ல ஹமாஸ் நடத்தின தாக்குதலும், அதுக்கு பதிலடியா இஸ்ரேல் காசாவுல நடத்துற ராணுவ நடவடிக்கையும், இது மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, செய்திகள்ல பாக்குறோம். 55,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள், அதுல 17,000 குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு பஞ்சம் தலவிரிச்சு ஆடுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற இந்த நேரத்துல இந்தியாவோட தற்போதைய அணுகுமுறை, அது அதோட வரலாற்று நிலைப்பாட்டிலிருந்தும் அரசியலமைப்போட வழிகாட்டு நெறிமுறைகள்ல இருந்தும், அதாவது சர்வதேச அமைதி பாதுகாப்பை மேம்படுத்துறது, அதிலிருந்து கொஞ்சம் விலகி தனிநபர் நட்புறவை முன்னிறுத்துற மாதிரி இருக்குன்னு விமர்சகர்கள் சுட்டி காட்டுறாங்க. உங்க ஆதாரங்கள் இதைத்தான் பிரதிபலிக்குது. இதோட பெரிய தாக்கத்தை பார்த்தா இது வெறும் வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இது இந்தியாவோட தார்மீக நிலைப்பாடு, அதோட வரலாற்று மரபு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியாவும் பார்க்கப்படுது. உலக அரங்கில் இந்தியா தன்னை எப்படி நிலைநிறுத்திக்க விரும்புதுங்கிறதையும் இது காட்டுது.